நேற்றைய சிறுகதையால் திருக்குறள் இன்று தொடர்கின்றது. ஆட்டோ டிரைவர் பதற்றத்துடன் சுரேஷ், ரமேஷ் இருவரிடம் என்ன நடந்தது என்று கேட்க, இருவரும் அந்த வயதான அம்மாவின் நிலையை சொல்லி உடனே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்ல, மூவரும் சேர்ந்து வயதான அம்மாவை ஆட்டோவில் ஏற்றி செல்கின்றார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒருவர், இந்த அம்மாவிற்கு 2 மகன்கள் குத்துக்களாக இருக்கின்றார்கள், ஐயோ பாவம், இப்படி சாலையில் விழுந்து கிடக்கின்றார்களே என்று பரிதாபப்பட்டு சொல்லியதை மூவரும் கேட்டு திரும்பினார்கள். ஆட்டோ வேகமாக மருத்துவமனைக்கு சென்றது. சுரேஷ், ரமேஷ் இருவரும் தாங்கள் பள்ளிக்கு செல்ல தாமதமாக ஆனாலும் பிறருடைய துன்பத்தில் துயரத்தில் பங்கெடுக்கும் அளவிற்கு அவர்களுக்கு பண்பாடும் பிற உயிர்களிடத்திலே பிறரிடம் அன்பு செலுத்துகின்ற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அதேபோல ஆட்டோ டிரைவர், அவருக்கு அவசர வேலை இருந்தாலும் அந்த வேலையை கூட ஒதுக்கிவிட்டு சுரேஷ், ரமேஷ் என்ற 2 மாணவர்களின் வேண்டுகோளை ஏற்று அவரும் மருத்துவமனைக்கு செல்லுகின்றார். எனவே இன்றைய மாணவ செல்வங்களாம், நாளைய இளைஞர்களே, நீங்களும் இந்த சுரேஷ், ரமேஷ் என்ற +2 படிக்கும் மாணவர்களைப் போல பிறருக்காக, பிறருடைய துயரத்திற்காக துடிக்கின்ற உள்ளம் படைத்தவராக உங்களை தயார்படுத்தி கொண்டால், உங்களுடைய பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் கல்வி கற்கின்ற பள்ளிக்கூடத்திற்கும் பெருமை தரும் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தி, மேலும் வள்ளுவர் சொல்கின்ற என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம் என்று அன்பின் மகத்துவத்தை உணர்ந்து எவ்வாறு அன்புள்ளாத உயிர்களை அறக்கடவுள் வருத்தும் என்பதையும் வள்ளுவர் சொல்வதை போல நீங்கள் உங்களை தயார்படுத்தி நல்ல இளைஞராக மாற வேண்டும் என்று வேண்டி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.